திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருச்செந்தூரில் ஆற்றிய திருப்புகழின் பெருமை என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் 3வது பாகத்தை பார்க்க இருக்கீங்க. 2 பாகத்தை பார்த்தவங்களுக்கு என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன சொல்றார், 16 வயசு தான், ஆனால் நல்ல அறிவுள்ள குழந்தை. 16 வயசுல அந்த குழந்தை இறந்துடும். ஆனால் அதே இது 100 வயசுக்கு மேலே குழந்தை இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு. இன்னொன்று, நம்மகிட்டே வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை 100 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை வேணுமா, இல்லை அறிவுள்ள குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாம் எதை வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுள்ள குழந்தைய தான் செய்யணும். என்னம்மா 16 வயசில் செத்து போயிருக்கிறாங்க, அந்த குழந்தைய சொல்லணும். 16 வயசு வாழ்ந்தாலும் அது என்ன செய்யுது, அதோட ஆன்மா காலங்காலமாக இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு மந்த குழந்தை, அதாவது ஒரு உருவத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, ஒரு குழந்தைய உருவாக்குறீங்கன்னா அதனால ஒரு பயன் இருக்கணும் உலகத்துக்கு. அப்போ அந்த 16 வயசில் அது என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிட்டு அந்த குழந்தை மறைஞ்சிடும். அப்போ அதுதான் நமக்கு வந்து என்னது புண்ணியமாக சேரும். ஒரு உருப்படாத குழந்தைய நீங்கள் உருவாக்கி சமூகத்தில் விடுறதுனால உங்களுக்கும் பாவம் சேருது, அந்த குழந்தைக்கும் பாவம் சேருது. என்னம்மா இருந்தாலும் குழந்தை செத்து போயிடும்னு சொன்ன பிறகு அந்த குழந்தை வேணும்னு கேட்க முடியுமாம்மா எங்களால்? இருந்தாலும் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா அது போல தான் வேண்டும். ஏன்னா நம்மளோட சந்ததிகள் இப்போ இந்த குழந்தை ஞான குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அறிவியல் படி பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்குள்ள குரோமோசோம்கள் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த இது ஆயுளோட ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட ஞானம் இருக்கும்ல, அதுக்கு ஏதோ ஒரு குழந்தை அப்படி இருந்தால் கூட இன்னொரு குழந்தை எப்படி பிறக்குது, ஞானத்தோட பிறக்குது. அதனால ஞான குழந்தை தான் வேணும்னு வேண்டணும். அப்போ எங்கே வந்து வேண்டணும், திருச்செந்தூரில் வந்து தான் வேண்டணும். அதான் சொல்கிறாங்க, காலன் வந்து பாலன் ஆவி காய. அப்போ வேண்டணும்னு என்ன பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் வாழுற நாள் தெரியும், சாகுற நாள் தெரியுமா நமக்கு? அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வாழ முடியுமா? அதோட கொடுமை நரகம் வேற எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, 5 வயசு வரைக்கும் குழந்தை சூப்பராக இருக்குமா அப்படின்னு. ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா அது வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்போ நாமே என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், 5 வயசு வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆயிரும், தவறிடும். ஏன்னா ஜோசியக்காரங்க வந்து நம்மகிட்ட புட்டு வைக்க மாட்டாங்க இத்தனை இதில். ஏன்னா கண்டங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அப்போ அந்த மாதிரி இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியெல்லாம் முடிச்சுட்டு கடற்கரையில் உட்காந்துருக்கும் போது ஒரு அம்மா வந்து என் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஃபோனு, அவங்க செல்லில் உள்ள ஃபோனு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அழுகுறாங்க. திரும்ப ஃபோன் வருது, மறுபடியும் அழுகுறாங்க, மறுபடியும் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 10-15 தடவை ஃபோன் வந்துட்டு சொன்னால் நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஃபோனு நமக்கு பக்கத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க பேசிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஃபோன் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. கட் பண்ணி நான் அப்போ கேட்குறேன், அழகாக செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு நீங்கள்? அவங்க கேட்ட உடனே அதை ரொம்ப துயரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாருடா கேட்பா, அப்படி கொட்டிடுவோன்னு தான் நினைப்பாங்க. அப்போ உடனே சொன்னாங்க, வீட்டில் ரொம்ப சண்டைம்மா, என் மருமக என்னை அடிச்சிட்டா, எனக்கு வந்து வேதாரண்யம் ஊர், நான் வந்து சாகலான்னு சொல்லிட்டு வேதாரண்யம் கடற்கரைக்கு போனேன். நான் கடற்கரைக்கு போகிற வழியில் திருச்செந்தூர் பஸ் வந்துச்சு, சரின்னு திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறிட்டேம்மா. எனக்கு இப்போ நான் திருச்செந்தூரில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு யாரையுமே தெரியாது இங்கே. அதனால் நான் செத்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு சில பேருக்கு செத்து போகிறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க, ஆனால் பயமாக இருக்கும். அதனால நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேம்மா. நான் யார் ஃபோன் பண்ணுறான்னு, எங்கள் பையன் தாம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ உடனே நான் சொன்னேன், உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் செத்து போகணுன்னு முடிவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இங்கெல்லாம் அங்கெல்லாம் அலைஞ்சிருக்கீங்க. உங்கள் பையன் சண்டைங்கிறது எல்லா குடும்பத்துலேயும் தான் இருக்கும். கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை இல்லாத குடும்பமே இல்லை. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சண்டை சச்சரவோடு இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சௌக்கியமாக இருக்கும். இன்னொன்று, சண்டை போட்டுக்கணும். அதாவது 10 நிமிஷம் சண்டை போட்டிங்களா, அடுத்த ஒரு 20 நிமிஷம் கோச்சிக்கிட்டு இருந்தீங்களா, அடுத்த 10 நிமிஷம் சேர்ந்துக்கணும். அதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சண்டையே போடாமல் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வாழ்க்கை உள்ள அந்த அனுபவித்த ஒரு வாழ்க்கையோட அனுபவமே இருக்காது. இப்போ மனைவி கூட கணவன் சண்டை போடணும், கணவன் கூட மனைவி சண்டை போடணும், குழந்தைங்க கூட சண்டை போடணும். அதுக்கடுத்தது சமாதானம் ஆகிற போது இருக்கிற இன்பம் இருக்குது பார்த்தீங்களா,
அது சண்டையே போடாத குடும்பத்தில் இருக்காது. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும், சண்டை போட்டுக்கணும், அடுத்தது சேர்ந்துக்கணும். அப்போ நான் சொன்னேன், குடும்பம்னு ஒன்று ஆயிட்டு, குழந்தைன்னு ஒன்று ஆயிட்டுன்னா, மருமகன்னு ஒன்று வந்துட்டான்னாலே அவள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். காலையில் காஞ்ச தோசை 2 போடுறாளா, பரவாயில்லம்மா நல்லா தான் இருக்குன்னு சாப்பிடுங்க. இனிமேல் நம்ம உயிர் என்ன, இது போக போகிற உயிர். இது நல்ல தோசையாக நெய் ஊற்றி சாப்பிட்டு எண்ணத்தை வளர்த்து என்ன பண்ண போகிறோம், எப்படி இருந்தாலும் போக தான் போகுது. மத்தியானத்துக்கு வரன்னு காஞ்சி போய் காலையில் சமைச்ச சாப்பாடை போடுறாளா, பரவாயில்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மென்று உள்ளே தள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனை சாப்பாட்டுக்காக வாழுறதுங்கிறது என்னது, அது ஒரு பிரோஜனமான வாழ்க்கை கிடையாது. நீங்கள் 4 நாள் உங்கள் மருமகள்கிட்ட அவள் என்ன போட்டாலும், காஞ்ச தோசையே போட்டாலும் காஞ்சி போயிட்டு அம்மான்லாம் கேட்காதீங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, எவ்வளோ நல்லா தோசை சுட்டுருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சாப்பாடும் வச்ச பிறகு ரொம்ப நல்லா இருக்குமா, பரவாயில்ல கொண்டா அப்படின்னு சாப்பிட்டு பாருங்க. 2 நாள் அந்த மாதிரி போடுவான், 3 நாள் இது மாதிரி ஒன்று கூட சொல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு போய் நம்ம இந்த காஞ்ச தோசையெல்லாம் போடுறாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் அட்லீஸ்ட் சுட்டு வச்ச தோசையாவது என்ன பண்ணுவா, கொண்டாந்து போடுவா. அதையும் நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவா, சுட சுட கொண்டாந்து போடுவான். இன்னொரு ட்ரிக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஏன்னா மாமியாரா இருக்கிறதுனால சொல்றேன், ஏன்னா என் மருமகள்லாம் ரொம்ப நல்ல மருமகள். நல்ல மருமகன் சொல்றதுனால நீங்க வேற அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க, உண்மையிலே நல்ல மருமகள். அதாவது என்னோட என் உடம்பு மேல ரொம்ப அக்கறைப்படுற மருமக என் மருமக. அது சில குடிப்பனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முருகப்பெருமான் இடத்துல வந்து பேசுறோம் பார்த்தீங்களா, அதனால. அப்ப அவளுக்கு செய்யவே தெரியும். இப்போ உள்ள பசங்களுக்கு எதுவுமே சமைக்க தெரியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரொம்ப ஒரே ஒரு பொண்ணு தான் வச்சிருப்போம், ஒரே ஒரு பையன் தான் வச்சிருப்போம். அதை ஒரு டம்ளாரை கூட நகர்த்த விட மாட்டோம், அப்படிதான் வளர்ப்போம். அது அங்கே போற இடத்துல என்ன செய்யும், தோசை எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், எவ்வளோ நேரம் மூடணும்லாம் தெரியாது. அங்கே போனதான் எல்லாம் கற்றுக்கும். நானும் அப்படிதான் இருந்தேன். என் கணவர் சொல்லுவார், நீ செஞ்சு பார்க்கறதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சிதான் பார், நீ எல்லாம் செஞ்சு செஞ்சு கருக வைக்கிறதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சிதா அப்படின்னு என்ன திட்டுவார். என்ன செய்யறது, அதுக்கப்புறம் ஒரு 10 தோசை சுட்டா 11 தோசை நல்ல தோசையை சுற்ற மாட்டோமா, அது போலதான். அப்ப நம்ம பொண்ணு எப்படி இருப்பான், அப்படிதான் இருப்பான், மருமகளும் அப்படிதான் இருப்பான். அப்ப நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா என் மருமக வந்து ரசம் வைக்கிறதுக்கு, ரசம் எப்படி அத்தை வைக்கணும்னு கேட்பான். கேட்டுட்டு எழுதிப்பான். என்ன எழுதிப்பான்னா, ரசத்துக்கு என்னென்ன போடணும், மிளகு, சீரகம், பூண்டு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பான், எவ்வளோ போடணும். அப்படிதான் இருந்தான். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா என்னோட டேஸ்டா அவ சமைக்கிறான். இன்னும் சொல்ல போனா எவ்வளோ சிக்கனமா சமைக்கணும். ஏன்னா நாங்கெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, நிறைய தான் சமைப்போம். குழம்பு வச்சாலும் குண்டா குழம்பு தான் வைப்போம், அது 4 நாளைக்கு கிடக்கும் பார்த்துக்குவோம். ஆனா இப்போ வர்றவங்க அவ்வளோ கிளியரா கரெக்டா 2 நேரம் சாப்பிட்றோமா காலியாகிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேடிட்டாங்க அவங்க. அதோட இன்னொரு யூடியூபே இருக்கு, பரவாயில்ல, நீங்க என்ன சமைச்சாலும் அது சொல்லி கொடுத்துருது. அது போலதான் போயிட்டு இருக்கு நாடு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஒண்ணுமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் என்ன பண்ணுவா, கருகின தோசை கொஞ்சம் கருக விட்டுருவா. விட்ட பிறகு ஆச்சி கொஞ்சம் கருகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஆச்சி நீங்கள் இதை சாப்பிட வேண்டாம், நான் வேற தோசை சுட்டுட்டு வரேன். அப்போ நம்ம நடந்துக்கிறதுல தான் அவள் என்ன, இது கருகின தோசையை மாமியாருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன். நம்ம பொண்ணு, இப்போ நம்ம பொண்ணு தோசையை கருக வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ கூட சண்டை போடுவோமா, இல்லை உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு வரவே மாட்டாது, சரி ஏதோ இந்த தோசையை தூக்கி போடு, ஒரு நாய்க்காவது போட்டுருவோம், அடுத்த தோசை சுட்டு தொலை அப்படின்னு ஒரு பொண்ணை திட்டுவோமா இல்லையா? அதே போலயே நம்ம மருமகளையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, 2 தோசை கருக்குனா கூட 3ஆவது தோசை நல்ல தோசையாக நமக்கு சுட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து என்னது, ஒரு நல்ல மருமகளும் நல்ல மாமியாராக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும், நம்ம என்ன வாழ்ந்தாலும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவு. இந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாரு, 16 வயசுன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பையனை கொடுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு பரவாயில்ல 16 வயசு இருந்தாலும், ஆனால் வாழ்க்கை நரகமாக தான் இருக்குது அவங்களுக்கு. என்ன 16 வயசில் செத்து போயிடுவான், 16 வயசில் செத்து போயிடுவான். இறக்குற நாள் தெரிஞ்சிட்டுன்னா அதோட வந்து பெரிய நரகம் எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ டெய்லி வந்து அவங்களுக்கு அந்த சோகம் வந்து அவங்கள அறியாமலே, பையன்கிட்ட சொல்லலைன்னா கூட அந்த சோகம் முகத்தில் இருக்குது. நாளாக 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 அந்த சோகம் அப்படியே அப்பி இருக்குது அவங்க முகத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நான் அறிவுடைய குழந்தையாக இருக்கிறேன், நீங்கள் செய்கிற வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நான் இவ்வளோ சீக்கிரம் கற்றுட்ருக்கேன், அப்படி இருந்து நீங்கள் எப்போதும் சோகமாகவே இருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எம்பெருமானை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு, அந்த திருக்கடையூர் சுவாமியை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அப்படி இறுக்கமாக பிடிச்ச பிறகு அவர் மேலே தான் என்ன பண்ணுறாரு, காலன். ஏன்னா காலன் வந்து தர்மப்பிரபு, அவருக்கு கொடுத்த கடமையை தவறாது செய்கின்றதுனால தான் யம தர்மன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி யம தர்ம ராஜா அப்படின்னு சொல்கிறது அவருக்கு மட்டும்தான், வேற எந்த நவக்கிரகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க.
அப்போ சரியாக செய்கிறவர் அவர், அதனால அவர் பணியை அவர் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நான் என்னிட்ட கொடுத்த பணியை தானே நான் செய்தேன், அதுக்கு நீங்கள் என்னை தண்டிச்சிட்டீங்களே அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கும்போது அவருக்கும் அருள் செய்கிறார். இப்போ நீங்கள் திருக்கடையூரில் வந்தீங்கன்னாக்கா காலன் அதாவது அழித்த காட்சி அதையும் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி அருள் செஞ்ச காட்சி ஆப்போசிட்டில் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழித்த காட்சியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவாங்க. அங்கே அருள் செய்த கோலம் ஒன்று இருக்கும், அதையும் என்ன செய்யணும், நம்ம பார்த்துட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, காலன் வந்து பாலனாவி காய என்று பாசம் வீச. அப்போ அந்த அவனோட ஆவி போகணும்னு பாசம் வீசும் போது காலம் வந்து ஓலம் ஓலம் என்று ஆதி. அப்போ ஓலம் ஓலம்னு அவர் கத்தி அணைச்சி பிடிக்கும் போது நீ என்ன பண்ண, அவனுக்கு வாழ்க்கையும் தந்தாய். அதோட அவர் என்ன சொல்றாரு, என்றும் 16 எம்பெருமானை கட்டி பிடிச்சிக்கிட்டதுனால எவ்வளோ பலன் பாருங்க. நாமும் அவருடைய திருவடியை பற்றிக்கிட்டோம்னாக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய பலன்கள் பெரிய பெரிய பெருமைகள்லாம் நமக்கும் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் யமதர்மராஜனுக்கும் வாழ்வளிக்கிறார். இவருக்கும் என்ன பண்ணுறாரு, ஏன் கூட அமர்ந்திரு அப்படிங்கிற தகுதியையும் கொடுக்குறார். அடுத்ததில் பாருங்க, காமனைந்து பானமோடு வேமி நின்று காணுமோன காண கண்டரோடு வேதம் ஒடிவோனே அப்படிங்கிற காமனைந்து பானமோடு. இதில் என்ன பிராணம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் ஒரு குழந்தை, எனக்கு நிகர் ஒரு குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. பார்வதி இங்கே இவங்க தவம் பண்ணுறதுனால பார்வதி அங்கே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே சஞ்சலம். என்ன சஞ்சலம் அப்படின்னா, 2 பேரும் இப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா எப்படி குழந்தை வரும், முருகப்பெருமான் வந்தாதான் சூரபத்மனை அழிக்க முடியும். அப்போ இவங்க 2 பேரும் இப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ எப்படி குழந்தை வரும். அதாவது மானிடர்களுக்கு தேவர்களாக இருந்தால் கூட இப்போ நமக்கு தெரியும் சிவபெருமான் வந்து எப்போ குழந்தை உருவாக்குவார், எப்போ அழிப்பார், எந்த நேரத்தில் உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த தேவர்களுக்கு தெரியல. என்னதான் தேவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களே எப்படி குழந்தை வரும் அப்படின்னு சந்தேகம் வருதோம். அப்போ சந்தேகம் வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரா நீ போறியா நீ போறியா நீ போறியான்னு ஒரு தேவர்களையும் கேட்குறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ கடைசியில் என்ன செய்கிறாங்க, மன்மதனை மட்டும் கூப்பிட்டு நீ கண்டிப்பாக போய் ஆகணும், இல்லைன்னா நானே உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு வேற வழி இல்லை. சரி இவங்க கூட இவங்க சாகடிச்சு நம்ம சாகிறதோட சிவபெருமான் நம்ம கொண்டாரு அப்படின்னு, சிவபெருமானே என்னை அழிச்சார் அப்படின்னு வரலாறு என்ன செய்யும், கடைசி வரைக்கும் நம்மளை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு. அதுபோல இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இங்கே இவன் கையால் நம்ம செத்து போறதோட சிவபெருமான் கையால் அழிஞ்சா நமக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம், சரி போறேன்னு ஒத்துக்கிறார். 5 பானங்கள் போடுகிறார் அப்படின்னு. காமன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது இனிமையாக ஒரு பாட்டு பாடுறேன். அப்போ அது நம்ம முகத்தில் தெரியும். இப்போ உங்கள் மேலெல்லாம் எனக்கு கோவம் வருது. சொன்னேன், என்ன ஒருத்தர் ஒழுங்காக உட்காந்து கேட்கவே மாட்டீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கோவமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. என் முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஐயோ இந்த அம்மா கோவப்படுறாங்க, நம்ம பேசக்கூடாது. சில பேசிட்டோம். இந்த சஷ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச வந்தோம்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். நாங்கள் நினச்சிப்போம், ஆகா எவ்வளோ கூட்டம் நம்ம பேச்சை கேட்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 2 ரோல உள்ளவங்க தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாருமே கேட்குறீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த நாடி தெரியும், யார் யாரெல்லாம் எங்கள் பேச்சை கேட்குறாங்கன்னு நாங்கள் புரிஞ்சுப்போம். ஏன்னா இத்தனை வருஷம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதனால எங்களுக்கே அது தெரிஞ்சிடும். ஆனால் சஷ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோ தான் கேட்கும். அந்த 3வது 4வது ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கதை, ஊர் கதை, உலகத்து கதை எல்லாம் பேசும், இல்லைன்னா தூங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பேசும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது சில பேச்சாளர்கள்லாம் என்ன செய்வாங்க, கடுமையாக என்ன பண்ணுவாங்க, சில பேர் விமர்சனம் கொடுக்குறாங்க, சத்தம் பண்ணாமல் இருங்க நான் அப்போ தான் பேசுவேன் அப்படின்னு. அது மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் அதை மாதிரி நினைப்பாங்க. அப்போ அந்த கோபங்கிறது வெளியில தெரியும். ஆனால் ஒருத்தர் மேலே இருக்கிற காமம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த காமம் மட்டும் வெளியில தெரியாதான். ஏன் அப்படின்னா அதனால தான் இந்த பிராணம் வந்தது அப்படின்னு. நீங்கள் ஒரு பெண்ணு மேலே ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு பையன் மேலே ஆசைப்படுறீங்க, பேசி பார்த்து அவங்க இருக்கிற நடவடிக்கை, நம்ம அவங்க கூட பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கையில தான் நமக்கு தெரியும் அவங்க நம்ம மேலே காமம் கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதே இது முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருமா, இவன் ரொம்ப நம்ம மேலே ஆசைப்படுறான், இந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறான் அப்படின்லாம் தெரிஞ்சிருமா, தெரியாது.
ஏன் அப்படின்னா இந்த பானம் போட்ட பிறகு அவர் எரிஞ்சு போனார் பார்த்தீங்களா. அப்ப ரதி வந்து கேட்குறா, இதை மாதிரி எத்தனையோ தேவர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் அனுப்பாம என் கணவரை மட்டும் அனுப்பி எல்லாரும் பழி தீர்த்துக்கிட்டாங்க, எனக்கு மட்டும் கணவர் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அவரோட புலம்பல் படலமே பெருசா இருக்கும். அப்படி புலம்புறான், எத்தனை தேவன் தட்சன் போயிருக்க வேண்டியதானே, அவன் போயிருக்க வேண்டியதானே, இவன் போயிருக்க வேண்டியதானே, ஏன் கணவனை அனுப்பிச்சிட்டாங்களே, ஏன் கணவனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட முறையிடும் போது அப்ப சுவாமி சொல்றாராம், உனக்கு மன்மதன் என்ன செய்வான், கண்ணால தெரிவான், ஆனா மற்றவங்க கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டான், தெரிய மாட்டான். நான் அவனை உயிர்ப்பிச்சு தரேன், அவன் செஞ்ச செயலுக்கான தண்டனை, என்னோட தியானத்தையே அவன் கலைக்கணும்னு நினைச்சான் பாத்தியா, அதுக்கான தண்டனை. ஏன்னா சுவாமி தவம் செய்யும் போது அதை கலைச்சா அந்த தண்டனை வரும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கல்ல மாலை போடாதீங்க, அவரோட தவத்தை வந்து கலைச்ச மாதிரி அந்த பாவம் தான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க கொண்டக்கடலை மாலை எங்க போடணும், குரு இருக்கார் பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில், அதில் தான் போடணும், அந்த தட்சிணாமூர்த்தி போடக்கூடாது. நானும் ஒவ்வொரு மேடையிலையும் இதை சொல்றதுன்னு முடிவு பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப தட்சிணாமூர்த்தி வந்து என்ன பண்றாரு, ஞான உபதேசம், மௌன உபதேசம் பண்றவரு. நீங்க போய் அங்க உட்கார்ந்தா போதும், நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணாம், ஒரு பழமோ பூவோ எதுவுமே நீங்க கொண்டு போகணும். அவருக்கு முன்னாடி போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கனாலே அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அருள்வார். அப்ப இங்க அப்படிதான் சொல்றாங்க, அந்த காமம் அழிஞ்சதுனாலதான் காமம் வந்து கண்ணுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல் என்ன நிறைய பாடல் இருக்கு. ரொம்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்புகழை வந்து நம்ம வந்து பாடி 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 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் எப்படி சிவபெருமானையும் இதுவும் விநாயக பெருமானை சொல்லிக்கிறது இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் டைம் இல்லாததுனால ஒரே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே திரு புகழ் பாடி, திரு புகழ் பாடி, புகழ் பாடி முத்தனாம் அரணை பெருவாழ்வின், முத்தனாம் அரணை பெருவாழ்வின் முக்தியே சேர்வத கருள்வாயே, முக்தியே சேர்வத கருள்வாயே. வித்தகா ஞானசக்தி நீ பாதா, வித்தகா ஞானசக்தி நீ பாதா, வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே, பெருமாளே, பெருமாளே. இந்த பாடலை ஏன் நான் கடைசியா பாடினேன்னா, திருப்புகழ்ல எவ்வளவோ பாடல் இருக்கு, எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. ஆனா இந்த பாடல்ல வந்து பக்தியாட பாடுனா, நீ எனக்கு பாடினாலே போதும் முக்தி தருவ அப்படிங்கிறத சொல்ற பாடல் தான் இது. அதனால எல்லாரும் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பாடுனீங்கன்னா அதோட பலனே வந்து நல்ல பலனா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முக்தி நமக்கு தரணும்னாலே அவர் எல்லா தீவினைகள் நல்வினைகள் எல்லாத்தையும் அழிச்சுவார். அதனால முக்தி மட்டும் நம்ம வேண்டுனா போதும், வேற எதையும் நம்ம என்ன பண்ண வேணாம், அவர்கிட்ட போய் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தந்த இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நல்ல உபயதாரரான திரு ஆறுமுக பாண்டியன், ஸ்ரீ சக்தி முருகன் இரும்பு பொருட்கள் வியாபாரம் திருச்செந்தூர் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாயன். பக்தபடி மீன்பது இதுகள் திருப்புகழில் சிவம் என்ற பொருளை அருமையாக உரையாற்றிய பல நல்ல கருத்தை எடுத்திருக்காங்க.